ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது சேலஞ்சு. என்ன சேலஞ்சுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம லூட் பாக்ஸ், அந்த எல்லோ லூட் பாக்ஸ் மட்டும் வச்சு இல்லாடி பூய் அடிக்க ட்ரை பண்ண போகிறோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்காட்டியும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வியூஸே போக மாட்டேங்குது. இப்போலாம் லைக் பண்ணால் தான் வியூஸ் போகும்னு சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கு அதுவுமே புரியல. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சில நேரம் மாஸ் எலக்ட்ரிக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. மாஸ் எலக்ட்ரிக்கில் இறங்கி வேறு மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ இறங்கிட்டுருக்கோம். ஸோ இதோட 32வது டேக்கு தான் இப்போ வாய்ஸ் ஓவர் போய்ட்டுருக்கு. இன்ட்ரோவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 டேக்குக்கு மேலே போயிடுச்சுங்க. இன்ட்ரோவே 9-10 டேக் போயிடுச்சு. ஸோ 32வது டேக் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இதை எடுத்துருக்கேன். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு M24 பேராஃபுல். கீழே கன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டே வர மாட்டேங்குதுங்க. லூட் அடிக்கணும்னு சொல்லி போகுது. இங்கேயும் பாருங்களேன், போய் யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ரைட்டு, கீழே எடுத்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு கீழே எடுத்து போட்டுட்டு வேகமாக வேறு மாதிரி ஓடிட்டுருக்கோம். சில நெக்ஸ்ட் போயிடலாம். போச்சுனாங்களுக்கு லேக் ஆகிடுச்சுங்க ஃபோனு. சில போச்சுனாங்களுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். மஞ்சள் கலர் இங்கே என்ன கொடுக்குறானுங்க, கொடுங்கடா. MP5 கன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சிப்பு போட்டு. ஓகேடா, தேங்க்ஸ்டா. நெக்ஸ்ட் டைம் நான் கிளாக் டவர் போக போகிறேங்க. கிளாக் டவரில் இருக்கா இல்லைன்னு தெரியலையே. கிளாக் டவரில் இருக்கும் தானேங்க. இருக்குது. கிளாக் டவர் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ லேக் ஆகுதுங்க. ரெக்கார்டர். ரெக்கார்டர் முடிஞ்சிச்சு. அப்படியே வந்து கிளாக் டவரில் கண்டிப்பாக இருக்குது. கிளாக் டவரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ முன்னாடிலேருந்தே கிளாக் டவரில் இருக்குது. ஸோ நேராக கிளாக் டவருக்கு வந்தாச்சுங்க. வந்து இங்கே பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு லைட்டாக எனிமி சவுண்டு கேட்டுச்சு. ஸோ நான் கண்டுக்காமல் லூட் எடுத்துகிட்டு பேராஃபுல் கன் எடுத்துகிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு எனிமி உட்காந்துருக்க மாதிரியே இருந்துச்சு. நீ எப்பட்றா மேலே ஏறணுங்க சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கோப் பண்ண பார்த்து எனிமி இல்லை. அது ஏதோ கூரைக்கு மேலே வச்சுருக்கானுங்க இந்த கரீனாக்கார பசங்க. நேராக இங்கே வந்துடுங்க. எனிமி பார்த்தீங்கன்னா கீழே குடிச்சிட்டான். எனிமி பாராஜிக்க வேறு மாதிரி ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நான் அங்கே இருந்தான், மேலே இருந்து நம்மளை அடிக்கிறதுக்காக கீழே வந்து சுற்றிட்டு வந்திருக்கான் அப்போல தலைவன். ஸோ நான் நேராக வந்து மெடிக்கிட்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கார் எடுத்துகிட்டு போனேன். நம்மளை முடிச்சிட்டாங்க. நம்ம தலைவன் முடிச்சிட்டான். இவன் தான் முடிச்சானே. முடிச்சதுக்கப்புறமேட்டு வெளிலலாம் வந்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸர் மேப்பும் இன்னும் ஒரு புது மேப்பை கொடுத்துறானுங்க. இந்த மேப்பில் சும்மாவே எனக்கு ஆட வர CS ரேங்க் வந்தால் கூட நான் வெளில வந்துடுவேன். சரி ரைட்டு, ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் இந்த மேட்ச்சு ஸ்டார்டிங்லேயே மேலேருந்து ஒருத்தன் முடிச்சிட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த நம்ம பழைய மேப்பே வர வரைக்கும் இதே இதில் தான் இருந்தேன். லேக் வேறு ஒரு வழியாக கடவுள் புண்ணியத்தில் பழைய மேப் வந்துச்சுங்க. சொல்லலாம் இந்த மேப்லையாச்சும் பூயா வாங்குறோன்னு வச்சுக்கே. சொல்லலாம் பெருசாலாம் இல்லை. லாஸ்ட்டு மேட்ச் ஒரே மேட்ச். ஏன்னா நான் 4 மேட்ச் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ 2 மேட்ச் போட்டிருக்கேன். ஏன்னா இறங்கவே முடிக்கிறானுங்க இந்த ஹீரோய்க்கில் அப்படின்றதுனால. நானும் சரி ஓகே, இந்த மேட்ச் எங்கடா இறங்கலாம்னா இந்த மேட்ச் கிளாக் டவரில் இறங்கலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இருக்காங்க கிளாக் டவருக்கு. ஸோ நீங்கள் யாருன்னா இன்னுமே லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி வந்துட்டு ஸ்குவாடு கேம் பிளேலாம் எனக்கு ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ 2 டியோ தான் இருக்குது. நானும் என் ஃப்ரெண்டு தான் ப்ளே பண்ணுவோம். ஸ்குவாடு இல்லை. நீங்கள் யாரா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து என் கூட ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஜாயின் சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. இங்கே என்ன கன் இருக்குது? ஆகு கன் இருக்கா? ஓகே, ஆகு கன் ஏற்றாச்சு. இனிமேல் என் கீழே 2 பேர் இருந்தாங்க. சரி 2 பேருமே போய் முடிக்கிறோம்டா ஜின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஒருத்தன் ஓடுறான் பார்த்துட்டேன். ஸோ டேமேஜ் கொடுத்தேன் 25-24 அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு. சரி நேராக போய் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கிட்ட லாங் ரேஞ்ச் கன்று. சரி ரைட்டரா டச் போட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடிட்டுங்க. வருவான் வேறு மாதிரி ஒரு ஹெட் வச்சு முடிச்சாச்சு கைஸ். சரி அதை அப்டேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு எனிமி சவுண்டு கேட்ச்சு. சரி ஃப்ரண்ட்லேருந்து தான் அடிப்பானேன், பிளாக்லேருந்து அடிப்பானேன். நான் மெடிக்கிட்டு போட்டு பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னதே திரும்பி ரிவ்யூ ஆகி வரலாமா? சரி ரைட்டரா, திரும்பி ரிவ்யூ ஆகி தான் போயிட்டுருக்கேன். எந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. திரும்பி ரிவ்யூ ஆகுறதே எனக்கு கான்செப்ட்லேயும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரிவ்யூ ஆகிருந்தோம். சரி அங்கே தான் ஒரு பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோமே, மாஸ் எலக்ட்ரிக் போகணுன்னு பார்த்தா நம்மளால் போகவே முடியலைங்க. எங்கெல்லாம் வண்டி கிடைக்குமா பார்த்தேன், வண்டியும் கிடைக்கல. சரி ரைட்டரா கீழே இறங்கிடலாம் சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு ஓடுவாங்க. டச் போட்டு அது சொல்ல இனிமேலாம் இங்கே தான் பார்த்துட்டேன். டச் கூல்டன் ஆகலை. சரி ரைட்டரா ஓடுறா. லேக் வேறு இந்த நேரத்தில் எவனாச்சும் அடிச்சுடணும். அதுக்கப்புறம் ஒரு கார் இருந்துச்சு, எடுத்துகிட்டு இங்கே நேராக வந்துட்டாங்க. வந்துட்டு இறங்கடா இறங்கியாச்சு. என்ன கண்டிருக்கு இங்கே ஆகா? எங்கே போனாலும் இந்த லூட் பாக்ஸில் ஆகு தாங்க கிடைக்குது. உள்ளே போகக்கூடாது ராஜியே. போய் மெடிக்கிட்லாம் எடுத்துட்டேன், கீழே போட்டுருவாங்க.
போடாச்சு. நேராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டே போயிட்டு இன்னும் 2-3 லூட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மேட்ச் வச்சும் போய் அடிப்போமா மாட்டோமான்னு வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ அங்கே இந்த மேட்ச்சும் போயிட்டு வந்துட்டோம். நான் இதுலேயும் தர எஸ்கேஎஸ் தான் இருந்துச்சு. 200 டோக்கன் இருந்துச்சுன்னா பட் டோக்கன் நம்ம எடுக்கக்கூடாது. சரி ரைட்டா முடிக்கிறோம் இந்த மேட்ச்னு சொல்லிட்டு வேறு மாதிரி போயிட்டுருக்கப்பலேயே நம்மளை முடிச்சுருவானுங்க கைஸ் இந்த மேட்சும். பட் போன மேட்சாச்சும் ஒரு கில் எடுத்தேன். இந்த மேட்ச்சும் ஒரு கில் எடுத்தேங்க. பட் அடிக்க முடில. மேபி கோல்டு சில்வர் அந்த மாதிரி இருந்தால் அடிச்சிடலாம் போல். ஆக்சுவலாக இது கீழேயுமே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். கீழே இருக்கிற பாக்ஸ் போடா. ஐயோ லேக் ஆகுதுங்க. என் ஃபோன் ரொம்ப ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணாலே லேக் ஆகுதுங்க. ஸோ அது 3GB ரேம் ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ ரைட்டர் அங்கே என்ன இருக்குது? இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்சு இல்லை, பேரஃபுல்லாக என்ன கண்ணே தெரியலைங்க எனக்கு. சரி ரைட்டரா. ஆக்சுவலாக நம்ம இதில் இந்த மேட்ச்சும் முடிச்சுடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.